தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் நியமிக்கப்படுவதாகவும் பேச்சாளர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சிவக்குமார் மீண்டும் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்வு பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமனப்பட இருக்கிறார் என ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் துவங்கி கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்தை நெருங்க உள்ள நிலையில முக்கிய நிர்வாகிகளை சேர்ப்பது மற்றும் மாவட்டம் தோறும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் என்பது தொடர்ந்து தீவிரமான முறையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தார். அவர் தற்பொழுது தாவைக்காவில் இணைந்திருக்கிற செய்தியானது சற்று நேரத்திற்கு முன்பாக வெளிவந்திருக்க இந்த நிலையில அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்வு பிரிவு பொதுச் செயலாளராக நியமனம் செய்ய உள்ளதாக ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் நியமனம் என தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளராக பதவி வகித்தார். அவர் தற்போது அதிமுகவில் இருந்து பிரிந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கும் இந்த முக்கிய பொறுப்பானது வழங்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இதே போல பேச்சாளர் ராஜமோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்குவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகிருக்கிறது. அந்த வகையில இந்த மூவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பானது வழங்க இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்வு பிரிவு பொதுச் செயலாளராகவும் CTR நிர்மல்குமாருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான பதவியும் வழங்க இருக்கிறாங்க. மேற்கொண்டு இதே போல பேச்சாளர் ராஜமோகனுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் என 3 முக்கிய பொறுப்புகளையும் இந்த மூவருக்கு வழங்க இருப்பதா ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.